ரெண்டாவது பாதி என்னென்னா, இந்த பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக வலியுறுத்தின இன்னொரு பாதி என்னென்னா, ஈமான்ன்றது உண்மையில் நேரடியாக உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது தான். ஈமான்ன்ற உள்ளத்தோடு தானே. அல்லாஹ்வை நம்புகிறேன், மறுமனால நம்புகிறேன், தூதர்களை நம்புகிறேன்றது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த ஈமான் நடத்தையில் வராட்டி இப்போ மேல் உள்ளதெல்லாம் நடக்கும். இப்போ நாங்கள் முன்னால் சொன்னோமே அதெல்லாம் நடக்கும். நடத்தியோடு ஒட்டி போனாத்தான், நடத்தியோடு ஒட்டி போனாத்தான் ஈமான் வாழும் சமம். மேலே சொன்னதை எப்படி திருத்தலாம்? அதான் நீங்கள் சொல்ல வர சொல்ல. மேலே சொன்னதை எப்படி திருத்தலாம்? ஒரு நாளும் சட்டத்தால் நேரடியாக திருத்தலாம். அதை ஈமான் தான் கடுமையாக திருத்தும். யார்கிட்ட பலமான ஈமான் இருக்குதோ அவன் கண்டிப்பாக சட்டங்கள் சுற்றி அவனை தண்டிக்கும் என்ற நிலை இல்லாட்டியும் கூட கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தும். தான் உண்மை. இப்போ உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக மௌத்தா மட்டும் ஹலீஃபாவாக இருந்தார். அதே மாதிரி உமரும் கிட்டத்தட்ட 10 வருடமும் இன்னும் கொஞ்சம் மாதங்களும் ஆட்சியாளனாக இருந்தார். இவங்க 2 பேரும் அவ்வளவு காலம் ஆட்சியாளராக இருந்தாலும் உச்சம் நேர்மையாக நடந்து கொள்ள பின்னால் இருந்த காரணம் என்னென்னா இதுதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வீட்டை சுற்றி அந்த புரட்சியாக்கள்லாம் வந்து கொள்கிற நிலை ஒன்று வந்துட்டு. அப்போ ஏனைய சஹாபாக்கள் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, நாங்கள் உங்களை அடித்து வரட்டுறோம், அனுமதி தாங்க. அவர் சொன்னார், ஏண்டச்சு யாரை காப்பாற்றிக்கொள்ள மக்களை கொள்ள தேவையில்லைன்னு சொன்னார். எப்படி ஒரு ஆட்சியாளர் சொல்ல மாட்டாங்க ஒரு நாள். அது என்றால் இந்த பயன்தான், இந்த ஈமானோடு சம்பந்தப்பட்ட உணர்வு தான் அதுக்கு அடிப்படையான காரணம். இப்படியே சஹாபாக்கள் இந்த குறிப்பிட்ட 4 கலீஃபாக்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய சஹாபாக்கள் வரலாறு இதுதான். என்ன பின்னணியாக இருந்தால் இந்த ஈமானி உணர்வு, ஈமானி உணர்வு நடத்தையில் வந்தால், வணக்க வழிபாட்டில் மட்டும் வந்தால் சரி வராது. நல்ல தொழுகையாளி, நல்ல நோம்பாளி, நல்ல குர்ஆன் ஓதுறாரு, தாஜ தொழுகை, இதெல்லாம் மேய்க்கு. ஆனால் சமூக வாழ்க்கையில் காணப்படுற நடத்தையை பார்த்தா ஆள் தலகீழ். அப்போ மேலே சொன்னது ஒன்றுமே வராது, முன்னுக்கு சொன்னது ஒன்றுமே வராது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கண்டா, ஒரு சமூகத்தின் சீர்நிலைக்கு அடிப்படையான காரணம் ஈமான் சமூக நடத்தையாக மாறுறது. அப்போ தான் சாத்தி. இந்த பாருங்க, முதலாவது அதை எப்படி ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தினாங்கண்டா, ஈமான் பிதுன் ஒ சபூன் அவ் பிதுன் ஒ சித்தூன ஷுபா. ஈமான 60 சொச்சம் அல்லது 70 சொச்சம் கிளைகளாக பிரிக்கலாம். அதில் ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஈமான்ட அடிப்படை பகுதி அதுதானே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இதுதான் அடிப்படை பகுதி. இது ஆக உயர்ந்த கிளை. ஆக தாழ்ந்த கிளை இமாத்தத்துல் அதா அனித்தறி, பாதையில் இருக்கிற ஒரு தீங்கு விளைவிக்கிற ஒரு பொருளை எடுத்து வீசுறதும் ஈமான்ட ஒரு பாதை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக மேலே இருந்து ஈமானை இப்படி ஒரு மரமாக கற்பனை செஞ்சால் அதுக்கு நிறைய துண்டுகளை, இது ஈமானண்டா, அது ஈமானண்டா இங்கே எல்லாம் அது தொடர்படணும், இங்கே எல்லாம் அது தொடர்படணும், இங்கே எல்லாம் அது தொடர்படணும். தொடர்பட்டால் தான் ஈமான். வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த ஈமான் இதோட மட்டும் தொடர்பு, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு மட்டும் அவர் சொல்கிறார். அதோட சேர்த்து இபாதத்து மீக்கி, இங்கே எல்லாம் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. ஈமான ஒரு கரண்ட்டுன்னு நாங்கள் எடுத்துக்கொண்டா இங்கே எல்லாம் வெளிச்சமே இல்லை, முழு சமூகம் இருட்டு. அப்போ இருட்டு. அப்போ ஒரு நாளுமே அந்த சமூகம் நல்லா வாழாது. ஈமானோடு தொடர்படணும் இந்த அவ்வளோ பகுதி. இப்போ ரசூலுல்லாஹ் உதாரணத்துக்கு சொன்னாங்க, நாங்கள் ஈமானை துண்டு துண்டாக உடைச்சி சொன்னால், அதனால தான் நான் நினைக்கிறேன் இமாம் பைஹக்கி, நினைக்கிறேன் மறந்துட்டேன்னு, சரி, ஷாபுல் ஈமான்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் இருக்குது. இந்த கருத்தை வச்சு தான் அவர் செஞ்சேன். ஈமானுடைய கிளைகள் இந்த 70 சொச்சத்தையும் பிரித்து பார்ப்போம்னு சொல்லி பிரித்து பார்த்தார். சரியா? அப்போ எனவே அப்படி 70 சொச்சம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஆக சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து அதுவும் ஈமான் ஒரு பகுதின்னு சொன்னாங்க. இமாத்தத்துல் அதா அனித்தறி,
பாதையில் தீங்கு விளைவிக்கிற ஒரு பொருளை எடுத்து வீசிட்டு போகிறது, ஒரு முள், ஒரு கல், அல்லாட்டி ஒரு குழி ஒண்டி, அப்போ அந்த குழியில் வந்து யாராவது விழுந்துடலாம்னு கண்டு அதனையே அபாயத்தை காற்று ஒரு இதை நட்டிட்டு போகிறது, அல்லது அந்த குழியை நிரப்புறதுக்கான வேலை செய்கிறது, இப்படியான ஆக சின்ன வேலையும் ஈமானோடு சம்மந்தப்படும். அப்போ நான் என்ன சொல்ல வராங்க ரசூல்லா, ஈமான் உள்ள மனுஷன் அதை பார்த்துட்டு சும்மா போக மாட்டேன். அதுதான் ரசூல்லா இங்கே சொல்ல வர. ஈமான் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி போக மாட்டான், கண்டிப்பாக செய்வான். அதான் ரசூல்லா சொல்ல. இப்படி எல்லா பகுதியோடையும் தொடர்படும். இன்னொன்று என் ரசூல்லா சொன்னாங்க பாருங்க, ஒரு ஹயா ஷோபத்துன் மினல் ஈமான், வெட்கமும் ஈமான் ஒரு கிளை தான் சொன்னாங்க. அப்படின்னா கருத்து என்ன, மனித உணர்வுகளும் மனுஷன்ட்ட வர உணர்வுகள் ஈக்குதானே, இதுவும் கூட ஈமானோடு சம்மந்தப்பட்டது. மனுஷன்ட்ட இயல்பாக உள்ளது இந்த உணர்வுகள், வெக்கவும் மனுஷன்ட்டு இயல்பாக உள்ளது. அந்த குறிப்பிட்ட உணர்வுகளும் கூட ஈமானோடு சம்மந்தப்பட்ட. அப்போ என்ன சொல்லாங்க, நீ உன்னோட நடத்தைக்கு காரணமாக அமைகிறது உணர்வுகள் தான், மனுஷன்ட உணர்வுகள் தான். அந்த உணர்வுகளும் கூட ஈமானோடு தொடர்புபட்டதாக இருக்க வேணும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹயா ஷோபத்துன் மினல் ஈமான். அப்துல்லா தர்ராஸ் இதுக்கு ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு விளக்கம் ஒன்று எழுதிக்கிறாங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சில நேரங்களில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த ஹதீஸை விரிவாக பார்ப்போம். இதுக்கு மேலே எங்களுக்கு போக கஷ்டமே. ரெண்டாவது, அதில் சின்ன துண்டுகளை பார்ப்போம். இது பாருங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. இது சஹீஹ் நசாயி விளங்குது. அது அல்பானியில் சஹீஹ் நசாயின்னு இருக்குது. நசாயிட சுனன் நசாயிட ஹதீஸ் கறந்து சஹீஹ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதான் சஹீஹ் சுனன் நசாயின்னு சொல்கிறோம். அந்த ஹதீஸில் அந்த கிரந்தத்தில் வார ஒரு ஹதீஸ், தண்ட சகோதரனுக்கு நான் எனக்கு என்ன விரும்புகிறேனோ அதை விரும்புவோம். வேண்ட சகோதரனுக்கு, சகோதரன்றால் ஈமானிய சகோதரன் அப்படித்தானே, அந்த இரத்த சகோதரன் மட்டுமல்ல, இது பொது. ஈமானிய சகோதரனுக்கு அவர் விரும்பணும், எனக்கு என்ன விரும்புகிறேன் அதுதான் நானும் விரும்பினா அப்போ தான் அவன்ட்டு ஈமானி. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. பாருங்க, அடுத்த மனுஷனோடு தொடர்படுறதுல அடிப்படை இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார். நான் அடுத்த மனுஷனோட தொடர்படுறதுல அடிப்படை இது தான் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல விளங்குது. அது அப்படின்னா என்ன சொல்ல வாரண்டா, இந்த பாருங்க, இப்போ நான் எனக்கு விரும்புகிறது இவருக்கு விரும்புகிறேன்னு இல்லை. ஏன் காரணம், ஒரு ஆள் அவருக்கு என்னென்ன விரும்புகிறாரோ அதை அடுத்த பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு விரும்புகிறாரு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஒன்று பொறாமை. எனக்கு கிடைச்சா அவனுக்கு கிடைச்சா அவன் மேலே வைத்துருவான், அது ஒன்று பொறாமை. ரெண்டு என்ன காரணமாக இருக்குமாட்டா, இவர் ஆசை. ஏண்ட பதவிக்கே இவனும் வந்துட்டான்டா, நாம் அவுட் ஆயிடுவோமோ, நான் அப்படியே இதெல்லாம் காப்பாற்றணும். என்ன மாதிரி இவன் ஒரு வீடு ஒன்று கட்டினானண்டா ஏண்ட தரத்துக்கு அவன் வந்துடுவான். என்ன மாதிரி இவன் வீடு கட்டிடக்கூடாது என்ற மன இச்சை தான் காரணம். இது ஈமான் ஆயுது, பொறாமை மன இச்சை ஒரு நாள் ஈமான். எனவே தான் லா யுமினு அஹதுக்கும், ஈமானுக்கு முரணான செயற்பாடு. ஒரு மனிதன் தனக்கு நான் நல்லா டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், எனக்கு நல்ல ஒரு பதவி ஒன்று கிடைக்கணும், இந்த மாதிரியான அந்த எண்ணங்களுக்கு தானே இது எனக்கு நான் விரும்புகிற மாதிரி அடுத்தவனுக்கு விரும்பணும். இப்போ என்ன நடக்கும், பிரச்சனைகள் நல்லா குறைஞ்சி போயிடும். அப்படித்தானே ஒரு மனுஷன் நடத்தையில் ஆக அடிப்படையானது அதுதான் எடுத்து காட்டுறாங்க. ஆக அடிப்படையானது இதுதான். எனவே அது இல்லாட்டி அவர் மூமின் இல்லை. லா யுமினு அஹதுக்கும், உள்ளவர் ஈமான் கொண்டு வரண்டு சொல்லல. அப்படி தானே, அப்போ எல்லாமே குழப்பமோ நிறைய பேர் ஈமான் இல்லாதாலாம் மாறிடுமோ, அப்படி ஒரு சிக்கலிக்கு என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் சொல்கிறார். ஹைர், ஏன் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றத நாங்கள் பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்துல்லா தர்ராஸ் இதுக்கும் ஒரு நீண்ட ஒரு விளக்கம் எழுதிக்காங்க. லா யுமினு, ஏன் ஈமான் கொண்டவர் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
நாங்கள் ஷாலா பின்னால் பார்ப்போம். என்ன இங்கே சொல்ல வாரண்டா, ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் இந்த அடிமட்ட மக்கள் ஏன் கவனிக்கிறான் இல்லை, அவனுக்கே இடம் கொடுக்குறான் இல்லை, இப்போ இப்படித்தானே ஒரு சின்ன ஆள் மேலே வாரத்தை லேசிக்கு பெரியவன் விரும்புகிறீங்க வந்தால் தலைக்கு மேலே போயிடுவானு அவடத்தில் வச்சுக்கொள்ளணும், அவனை மேலே எலும்பு விடக்கூடாது என்றது தான் மிச்சம் கூட. ஆனால் இந்த உணர்வு இருந்தால், இந்த ஈமானி உணர்வு இருந்தால் என்னை போல எல்லாரும் நல்லா ஆயிக்கணும், அழகான வீடுகள் கட்டணும், நல்லா சாப்பிடணும், இந்த உணர்வு இருந்தால் என்ன செய்வான், நிறைய உதவி செய்வான். அவன் எழும்புறத்துக்கு கை கொடுப்பான், மேலே வான்னு சொல்லி தூக்கி விடுவான். இந்த அடிமட்டம் மேல்மட்டம் என்ற பிரச்சனைகளும் அப்போ நல்லா குறைஞ்சி போயிடும். அப்படித்தானே? அதுதான் உண்மை. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. திரும்ப பாருங்க, இன்னொரு அடிப்படையாக இன்னொரு ஹதீஸ். அடுத்தவொன்று உறவாடல் சம்பந்தமான அந்த உறவாடல் தானே இந்த குழப்பம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்களில் வந்தது என்னென்னா உறவாடல் உள்ள குழப்பம். அந்த ரெண்டாவது உறவாடல் என்னென்னா, முஸ்லீம் என்றா யாருண்டா, அல் முஸ்லீமு, முஸ்லீம் என்றா யாருண்டா, இவன் தான் முஸ்லீம். அவனோட கையிலிருந்து நாவலிருந்தும் அடுத்த முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற்ற அப்போ அவன் தான் முஸ்லீம். நாவாலேயும் அடுத்தவனுக்கு தீங்கு விளையக்கூடாது, கையாலேயும் தீங்கு விளையக்கூடாது, அப்போ தான் அவன் முஸ்லீம். நாவால் புறம் பேசி பரிகசித்து அந்த ஏசி சண்டை பிடிச்சி சொல்லுங்களேன், இந்த நாவால் வார எல்லாத்திலிருந்து இவன்ட நாவு யாருக்கும் தீங்கு விளைக்கும், கை சொல்ல தேவையில்லை உங்களுக்கும், கையாலையும் தீங்கு விளைக்கும். இவன் தான் உண்மையில் முஸ்லீம். இது நடத்தையில் இன்னொரு பெரிய அடிப்படை. அப்போ முஸ்லீம்கள் எல்லாரும் அல்லது முஸ்லீம் அடுத்த முஸ்லீம்கள் யாருக்குமே தீங்கு விளைவுக்காக வாழ்வதை நல்லா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்தானா இருந்தால் அந்த சமூக குழப்பங்கள் நல்லா இறங்கி போய் நல்லா குறைஞ்சி போய். திரும்ப சொல்லுவோம், அடுத்த துண்டை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, ஒல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத்துன்றது ஒரு பெரிய ஒரு வணக்கம். அப்படித்தானே? அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நாட்டே விட்டு ஓடுறது, ஓட வந்தாலும் ஓடுறது, மக்கா விட்டு இந்த ஏரியாவில் மார்க்கத்தை பின்பற்றிடும். எனவே செல்வத்தை இவனால் தூக்கி கொண்டாலும் சரி, எண்ணத்தை இருந்தாலும் சரி, மார்க்கத்தை நடைமுறை பாதைக்கு நடத்த பாதைக்கு ஓடிடுவோம் என்ற ஒரு பெரிய ஒரு வணக்கம் தான் ஹிஜ்ரத். ஒன்று ஹபஷாவுக்கு போனேன் அல்லது ஆரம்ப காலத்தில் மதீனாவுக்கு போனேன். பிறகு அது இல்லாமல் போயிட்டு அப்படித்தானே? பின்னால் காலப்பிரிவில் அது பெரிய ஒரு நாடாக மாறி, பின்னால் காலப்பிரிவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மாறி ஹிஜ்ரத்துன்னு ஒன்று இல்லாமல் போயிட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை ஹிஜ்ரத் இன்னும் மிகும். அது என்ன ஹிஜ்ரத்துண்டா, ஒல் முஹாஜிரு மன் ஹஜர மன் மா நஹல்லாஹு அன்ஹு. யார் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர் தான் முஹாஜிர். நாட்டுட்டு போகிறால் மட்டுமில்லை, இப்போ அது இல்லை இல்லையா? மக்கா வெற்றி பிறகு லா ஹிஜ்ரத் பாதல் ஃபத் ஒரு ஹதீஸ் இருக்குது. மக்கா வெற்றியின் பிறகு ஹிஜ்ரத்துன்னு ஒன்று இல்லைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை அந்த ஹிஜ்ரத்தை நான் சொல்ல வரல, இன்னொரு ஹிஜ்ரத் ஒன்று. அது என்னென்றா, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகி இருத்தல், நீங்கி இருத்தல், அதுதான் ஹிஜ்ரத்துன்னு சொன்னாங்க. அப்போ அது அந்த அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகி இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு கருத்தை கொடுத்தாங்க. ஹிஜ்ரத் என்ற சொற்பிரயோகத்தை பாவித்து ஒரு பெரிய ஒரு கருத்தை கொடுத்தாங்க. அப்பெனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக ஈமானிய நடத்தை சமூகத்தில் காணப்படுவது இந்த கருத்தை தரும். அதான் நாங்கள் கடைசியாக சுருக்கமாக சொல்லுவோம், மனித நடத்தைகளில் சமூகம் சார் பகுதி ஈமானிய பயிற்றுவித்தலின் ஒரு பகுதியாகும் போது, சமூகம் சார்ந்த போகுது சரியா, அதாவது மனித நடத்தையில் சமூகம் சார்ந்த போகுது. ஏற்கனவே சொன்னதெல்லாம் அதுதான், இந்த ஹதீஸ் சொன்னதெல்லாம் அதுதான். உனக்கு விரும்புகிறத நீ அடுத்த சவரனுக்கு விரும்புவோம், அல்லாஹ் அடுத்தவட்ட நீ அடுத்த முஸ்லீம்கள்ட்ட உனக்கு கையாளையால் நாவாளையாலும் ஒரு நாள் தீங்கு விளைவிக்காதுன்னு சொன்னதெல்லாம் என்ன அடிப்படை சமூக நடத்தை. மற்ற எல்லா சமூக நடத்தைக்கும் அடிப்படை இதுதான். நான் படித்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்கிறேன் இல்லை, அதுதான் அடிப்படையான சமூக நடத்தை. அந்த சமூக நடத்தையை மனித நடத்தைகள் சமூகம் சார்
பகுதியை ஈமானிய பயிற்றுவித்தல் ஒரு பகுதியாக மாறும். தொழுகைக்கு பயிற்றுவிக்கணும் கட்டாயம், அப்படித்தானே. குர்ஆன் ஓத பயிற்றுவிக்கணும், ஒரு சந்தேகமும் இல்லை. நோன்பு பிடிக்க பயிற்றுவிக்கணும், இதெல்லாமே கண்டிப்பாக தேவை. ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிக்கணும், இதை யாரும் மறுக்கிறது இல்லை. ஆனால் சமூக நடத்தையோடு சம்பந்தப்பட்ட பகுதியை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி பயிற்றுவிக்கிற எப்படி? அதில் கவலை இல்லாட்டி அப்போ குழப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னென்னா, ஈமான்ட பகுதி அது எல்லாம் அல் ஈமான் பிதோன் ஒரு சபோன் அஷோபா, ஈமான் 70 சொச்சம் கிளைகளாக அல்ல 60 சொச்சம் கிளைகளாக பிரியும். எனவே ஈமான் என்பது ஒரு சமூக நடத்தையாக மாற்றுவதற்கு எப்படி பயிற்றுவிக்கிற? அப்படி வந்தால்தான் சமூகம் ஆரோக்கியமானதாக இருக்கும், பலம் பெற்றதாக இருக்கும், அழியாது. முன்னுக்கு சொன்ன மாதிரி அழிவு காரணிகள் அதனை தீண்ட மாட்டார். இதான் இந்த ஹதீஸில் சொல்கிற கருத்து. அதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, தனக்கு போலவே அடுத்தவருக்கு நடப்பதை விரும்புதல். தனக்கு என்னென்ன நலவெல்லாம் நடக்கணும். நான் ஒரு நாள் நான் அழியோண்டு விரும்ப மாட்டேனே, நான் வறுமைப்பட்டு போகணுன்னு விரும்ப மாட்டேனே, நான் நோயாளி ஆகணுன்னு விரும்புவேன், நான் விரும்ப மாட்டேன். எனக்கு என்னென்ன நலவுகள் இருக்குதோ அடுத்தவனுக்கும் அதெல்லாம் இருக்கும். அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறது, திருத்தி பண்ணுறது, அவனுக்கு இன்னும் வரணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி உணர்வுகள் இருந்து மீளாத வரையில் சமூகம் ஒரு நாள் ஆரோக்கியமாக இருக்காது. இதுதான் ரசூலுல்லாஹ் அந்த கருத்துக்கு காட்டின அடிப்படை. மற்ற எல்லாமே இருக்குது, ஆனால் இதுதான் அடிப்படை. ரெண்டாவது, அடுத்தவருக்கு தன்னால் கேடு வராது தன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளுது. நாவாலியோ கையாளியோன்னு சொன்னோமே, அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்காத மாதிரி தன்னை நல்ல கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொள்ளுது. கோபத்தை நல்லா கட்டுப்படுத்தி கொள்வது, பொறாம உணர்வை நல்லா கட்டுப்படுத்தி கொள்வது, பெருமையை நல்லா இதெல்லாம் இதிலும் அடங்கும். அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிப்பிருந்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுன்னா பொறாமை அடங்கும். பொறாமையை கட்டுப்படுத்தி கொள்ளுதல், பெருமையை கட்டுப்படுத்தி கொள்ளுதல், கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுதல், இதெல்லாம் சேர்ந்து வருமா இல்லை? அப்போ அந்த கட்டுப்பாட்டு உணர்வோடு வாடுதல் சமூக நடத்தை பயிற்றுவிப்பதில் ஒரு ஆக முக்கியமான பகுதி. எனவே சமூகம் சார் பகுதிகளில் ஈமானிய பயிற்றுவித்தல் ஒரு ஆக முக்கியமான பகுதி. அப்போ தான் சமூகம் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும், அழிவு காரணிகளிலிருந்து விடுபடும். இவ்வளோ தான் ஹதீஸ். இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஹதீஸ்கள் இப்படி ஒரு தலைப்பு கீழே எடுத்தால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வந்தாங்கன்னு விளங்கும். ஒரு நாள் ரசூலை இப்படி தலைப்புகளை போட்டு விளங்கப்படுத்தலை, ஆனால் சிதறி சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இங்கே சந்தர்ப்பங்களுக்கும் நிலைமைகளுக்கும் ஏற்ப சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் திரட்டி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வந்தாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். அதான் நாங்கள் இங்கே பார்த்தது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் விளக்கத்தில் சந்திப்போம்.